அந்த மௌலிது பைத்துல படிக்கிறாங்க, ஒமின்ஹுன்ன ஈத்தாவு நூருத்தீன் தில் ஒக்குமி, மலடாக இருந்த நூருத்தீன் என்பவருக்கு யூசுப் என்ற இளம் பிள்ளையை வழங்குதல், அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நிபந்தனை. அந்த பிள்ளை எப்படி பிறந்திருக்காங்கன்னா, மின் சூரி தன்புலிகி, வெத்தலை பாக்கு போட்டாங்கல்ல, அதுல உள்ள அந்த எச்சில்ல உள்ளது. ஃபஜாதலஹு பனீன அர்பாத்தன் மௌலாஹு துல் கிராமி, சங்கை மிக்க அல்லாஹ் அவங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தான். வெத்தலையை போட்டாரு, பிள்ளை பிறந்துருச்சு. கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்களா? என்னங்க அப்படி குழந்தையெல்லாம் கொடுக்க முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு காலம் பிள்ளை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில், என்னுடைய வயோதிக பருவத்தில இஸ்மாயில் என்ற பிள்ளையை தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும். கலீலுர் ரஹ்மான் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஹ்மானுடைய நண்பர் கேட்டும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல, இவரு வெத்தலையை கொடுத்தாரா, பிள்ளையை கொடுத்தாரா? என்னப்பா இது? எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஷாஹுல் ஹமீத் என்று சொல்லப்படக்கூடிய மக்களால் அவர் ஒரு ஒளியுள்ளார் என்று நம்பப்படுகின்றார். கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கந்தூரி மாதம், இந்த கந்தூரி மாதத்தில் பெரிய அளவில் விழாக்கள் எல்லாம் எடுக்கப்படும். இங்கிருந்து ஒரு கூட்டம் நாகூருக்கு செல்லும். அங்கு போய் 15 நாட்கள் கொடியேற்றத்தில் இருந்து கொடி இறக்கிற வரைக்கும் இவர்கள் அங்கிருந்து கழித்து விட்டு, ஏதோ ஜென்ம சாபல்யம் என்று சொல்வார்களே, தங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விமோசனம் கிடைத்து விட்டது என்ற நினைப்பில் அங்கிருந்து திரும்ப வருவார்கள். நாகூருக்கு போவதற்கு வசதி இல்லை என்று சொன்னால், மேலப்பாளையத்தில் இங்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அலங்கார் திரையரங்குக்கு எதிர்த்தாப்புல ஷாஹுல் ஹமீத் அவர்களுடைய பிரான்ச் ஒன்று இருக்கின்றது. அங்கிருந்து பீரு கிளம்பி இங்கு வழியில வருகின்றோமே, மீரா பள்ளிவாசல், அங்கு வரைக்கும் அந்த நாகூர்ல என்ன கொண்டாட்டம் நடக்குமோ அந்த கொண்டாட்டம் இங்கும் நடைபெறும். அங்கு உள்ள பீரு கடற்கரையை நோக்கி ஓடுகிறார் என்றால், இவர் ஆத்தங்கரையை நோக்கி ஓடி வருவார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, மக்களிடத்துல ஒரு அறியாமை ஏற்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், ஷாஹுல் ஹமீது நினைத்ததை முடிப்பவர். மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி இதுல டாப்ல இருக்கிறார், உச்ச இடத்துல இருக்கிறார். அதுக்கடுத்து காஜா மொயினுத்தீன், அதற்கடுத்து ஷாஹுல் ஹமீத். இவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம், நினைச்சதை அவங்க சாதிச்சு கொடுப்பாங்க, அதுவும் கொடுமையிலும் கொடுமை, இறந்த பிறகும் அவர்கள் சாதித்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை. முஸ்லிம்களிடத்துல குர்ஆனுடைய அந்த நம்பிக்கை இருந்திருக்குமே, ஆனால் இது போன்ற ஒரு அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள் ஒருபோதும் ஏற்பட்டிருக்காது. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்து விட்டு அந்த மக்கள் அவரிடத்துல, நீங்க அதை சாதியுங்க, இதை சாதியுங்க, அதை செய்து முடிங்க, இதை செய்து முடிங்க என்று, நீ இறை தூதர் தானே, நாங்க கேட்கறதெல்லாம் நீங்க செய்து காட்டணும் என்று கேட்கிறாங்க. காலு லன் நுமினக ஹத்தா தஃப்ஜர லனா மினல் அர்லி யன்புஆ, இது பாலைவன பூமி, இதுல நீர் பீரிட்டு கொண்டு ஓடி வர வேண்டும், அப்படி செய்யுங்க, அப்படி செய்தால் நாங்கள் நம்புகின்றோம். அவ் தக்கூனலக்க ஜன்னத்துன் மின் நஹீலின் வ இனபின் ஃபஜ்ஜரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா. நீ இறை தூதர் என்று நீங்க சொல்றீங்க, உங்களிடத்துல வசதி எதுவுமே கிடையாது, அதனால நாங்க சொல்றோம், உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும், திராட்சைப்பழ தோட்டம், பேரித்தம்பர தோட்டம் இருக்க வேண்டும், அதற்கு இடையே ஆறுகள் ஓட வேண்டும். அவ் துசுக்கத்த சமாக கமா ஜாம்த அலைனா கிசபன், இறுதி நாள் வரும்போது வானம் பொத்துக்கிட்டு விடுவோம் என்றெல்லாம் நீ சொல்ற, உழைச்சையே. அவ் தாய்த்திய பில்லாஹி வல் மலாயிக்கத்து கபீலா, அல்லது நீ சொல்லக்கூடிய அல்லாஹ்வை மலக்குகளை எங்களுக்கு நேர் இதரா கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. எப்படிப்பட்ட வாதத்தை வைக்கிறாங்க பாருங்க. அவ் யகூனுலக பைத்துன் மின் ஸுஹுரிஃபின், அல்லது தங்கத்தினாலான மாளிகை இருக்க வேண்டும். அவ் தர்காஃபிஸ் ஸமா, அல்லது நீங்க வானத்துல ஏற வேண்டும். ஏறினால் மட்டும் போதாது, வலன் நூமினல் ருகீக ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரவு, அங்கிருந்து போய் ஒரு ஏட்டை அப்படியே நீங்க கொண்டு வரணும், அதை நாங்க படிக்கணும், அப்படி இருந்தா நாங்க நம்புறோம் என்று அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா கிராண்டட், உங்களுடைய கோரிக்கை எல்லாம் வழங்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னானா? கிடையாது. குல் சுப்ஹான ரப்பி, நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய இறைவன் தூய்மையானவன், நீ கேட்கக்கூடிய இந்த அற்புதம் எல்லாம் என்னுடைய கைவசம் இருக்கின்றது என்று நீங்க நினைக்கிறீங்க, என்னுடைய இறைவன் தூய்மையானவன், இந்த அபாண்டத்தை எல்லாம் நீங்க என் மீது சுமத்தாதீர்கள், எனக்கு ஏதோ ஆற்றல் இருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். சுப்ஹான ரப்பி, என்னுடைய இறைவன் தூய்மையானவன். ஹல் குன்து இல்லா பஷரர் ரசூலா, நான் மனித தூதரை தவிர வேறு மனித சக்திக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது
என்ன வார்த்தைன்னு பாருங்க. அவங்க அத்தாட்சிகளை கேட்கிறாங்க, இல்ல என்று சொல்லு அப்படிங்கிறான். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அவன் பழக்கினான், பயிற்றுவித்தான். ஒரு இடத்துல சொல்றான், இன்கான கபுர அலைக்க யாராவதும், இவங்கெல்லாம் அவங்க புறக்கணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பாரமாக தெரிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனதை, எண்ண ஓட்டத்தை, சிந்தனை ஓட்டத்தை பிரதிபலிக்கிறான். அவங்க அற்புதங்கள்லாம் கேட்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு செய்துட்டா வந்துருவாங்களே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இன்கான கபுர அலைக்கும் யாராவதும் அடுத்து சொல்றான் பாருங்க, பூமியில ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்திட்டு உள்ள போ, அவ சுல்லமன் ஃபிஸ்ஸமா, அல்லது வானத்துல ஒரு ஏணிய வைத்துக் கொண்டு ஆயா, ஏதாவது அற்புதத்தை நீங்க செய்து கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தகூனன்ன மினல் ஜாஹிலீன், அறிவிலிகளுடைய பட்டியலில் நீங்கள் இடம் பெற்று விடாதீர்கள். வலவ் ஷா அல்லாஹு லஜமாஹும் அலல் ஹுதா, அல்லாஹ் நாடி இருந்தா அத்தனை பேர்களுமே நேர்வழியில கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அவனுக்கு தெரியும். நீங்க என்னமோ அற்புதத்தை செய்து கொடுத்து அவங்களை கொண்டு வந்தாலாம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. ஃபலா தகூனன்ன மினல் ஜாஹிலீன், அறிவிலிகளுடைய பட்டியலில் நீங்கள் இடம் பெற்று விடாதீர்கள். என்ன வார்த்தைன்னு பாருங்க. காலத்திலகும் ருசுலுகும், அதாவது இவங்களெல்லாம் தூதர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க இன் அன்தும் இல்லாம் பஷரும் மிசுலுனா, எங்களை போன்ற மனிதர்கள் தான். இறை தூதர்களை பார்த்து இவங்க சொல்றாங்க, ஃபஅத்தூனா பிசுல்தானின் முபீன், தெளிவான ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீங்க கண் முன்னால கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்க சொல்றான், காலத்திலகும் ருசுலுகும், இறை தூதர்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னஹுனு இல்லா பஷரும் மிசுலுக்கும், உங்களை போன்ற மனிதர்கள் தவிர அங்க வேற கிடையாது. வலாக்கின் அல்லாஹ் யமுன்னு மையஷாவும் நிபாதி, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறை தூது செய்தி என்ற அருள்கொடையை கொடுக்கின்றான். அப்படி அருள்கொடையை கொடுத்தாலும் மா கானலனா அந்நாய்தியக்கும் பிசுல்தானின் இல்லா பீதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர நாங்கள் எந்த ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்த முடியாது. அவன் எங்களுக்கு அற்புதத்தை தரணும். இதாங்க இஸ்லாமிய அடிப்படை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அந்த மக்கள் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க முடிந்ததில்லை. ஒரு சில அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. அதுதான் இப்ப அப்படியே ஷாகுலம் இதுக்கு வருவோம். இந்த பக்கிரி படம் தான் அவங்க சொல்ற வரலாறுடைய அடிப்படையில தென்காசிக்கு வந்திருக்கிறாங்க. சிஷிய கோடிகள் பசியில ஒரு காளமாடு, அந்த காளமாடு ஒரு திருச்சபைக்குள்ளது, சர்ச்சுக்குள்ளது, அடிச்சு சாப்பிட்டாச்சு. அவன் கிளம்பி வந்துட்டான். எப்படி எங்களுடைய தேவாலயத்துக்குள்ள அந்த மாட்டை எப்படி நீங்க அறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலும்புகளை எல்லாம் அப்படியே கொண்டு வர சொல்றார். கொண்டு வந்து போடுறாங்க. கொம்பு இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்துச்சுன்னா காளமாடு திரும்ப வந்துருச்சு. என்னடா இது, அல்லாஹ்வுடைய தூதர், அதுவும் அவனும் யாரு தெரியுமா, ரசூலுல்லாஹ்ட்ட அற்புதத்தை கேட்டான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நேரடி இரத்த பந்தம் வாரிசு. அவன் கேட்கிறான், எங்களுக்கு அற்புதத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். ரசூலுல்லாஹ்வால கொடுக்க முடியல. இவர் சொல்றாரு, கொண்டு வாங்க அந்த எலும்புகளை எல்லாம். அப்படி கொண்டு வந்த உடனே அது அப்படியே மாடாக எழுந்து நிற்கிறது என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்களே. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தனியாக கொடுத்த ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தில் இவர் உள்ள போய் உள்றாரு, அதுல போய் இவர் போய் ஆக்கிரமிக்கிறாரு என்பது ஒரு தனி விஷயம். அப்படி ஆக்கிரமிக்கலாம் முடியாது. அப்ப இப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன அர்த்தத்தில் இந்த ஏட்டை எழுதியிருக்கின்றார்கள், இந்த மௌலிது பாட்டை எழுதியிருக்கின்றார்கள்? ஏதாவது இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? முதல் அடிப்படை கோளாறு, அவரு கேட்கிறாரு, பார்க்கிறாரு, குறைகளை நிவர்த்தி வைக்கிறாரு என்று நினைப்பது. இப்படி நினைச்சிட்டாலே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயாராம். இறந்தவர்கள் தான், யாரும் எழுந்திருச்சு வர போறது கிடையாது, இறை தூதர் உட்பட. இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்துன், நீங்கள் மையத்துன், நீங்களும் இறந்தவங்க தான், அந்த இறை தூதர்களும் இறந்து போனவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரை எழுந்திருச்சு வர முடியாது. அப்படி எழுந்திருச்சு வர வேண்டும் என்று ஒரு கட்டம் இருந்திருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மனைவிக்கும் அவர்களுடைய அருமை மருமகனுக்கும் நடந்த ஒரு சண்டையில நேரடியாக வந்து களத்தில் குதித்து, ஆயிஷாவை நீ அந்த பக்கம் போ, அலியே நீ இந்த பக்கம் போ என்று சொல்லியிருக்க வேண்டும். வர முடியாது. அதுதான் யதார்த்தம். இனிமேல் கியாமத்தினாலதான் வருவாங்க. இறந்து போனவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் மத்தியில் இடையில் ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையை கிழித்துக் கொண்டு யாரும் எந்த சக்தியும் உடைத்துக் கொண்டு பிய்த்துக் கொண்டு அங்குள்ளவர்கள் இங்கு வர முடியாது, இங்குள்ளவர்கள் அங்கு என்ன நடக்கின்றது என்று பார்க்கவோ கேட்கவோ முடியாது. இப்படி குர்ஆன் சொல்லி தருகின்றது. ஆனால் ஷாவுலம் இது கேட்கிறார் என்று நம்புகின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அப்போ கடவுளாக இவங்க பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கிறதுனாலதான்
இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நம்பிக்கை. அடுத்து இவங்க மாணிக்கப்பூருக்கு போயிருக்காரு, லாகூர் என்று நினைக்கின்றேன். அங்க போனவன நூருத்தீன் ஒரு ஆள், அவர் வர்றார். அவரு எனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற என்று சொன்ன உடனே அப்ப இவர் உடனே நிபந்தனை போடுறார். நிபந்தனை போடுறதுக்கு முந்தி ஒரு வெத்திலையை கொண்டு வா அப்படிங்கிறாப்புல. இந்த வெத்திலைங்கிற இந்த கலாச்சாரம் இருக்க, அது பிரமதத்தில் இருந்து வந்த கலாச்சாரம். அதனாலதான் நமது ஊர்ல கடந்த காலத்துல நிச்சயம் பண்றதுக்கு வெத்திலை பாக்கு மாத்துறது அப்படின்னு வச்சிருந்தாங்க. வெத்திலைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முடிச்சுட்டு போனோம்னா எல்லார் கையிலையும் வெத்திலை கொடுத்து விடுவாங்க. தௌஹீத் மாத்து வந்த பிறகு அந்த வெத்திலை எல்லாம் ஓரத்துல போயிருச்சு. வெத்திலையை கொண்டோம்னா அதை மெண்டு அந்த எச்சில அவர்கிட்ட கொடுக்கிறார் நூருதி. அவர் வாங்கி சாப்பிடுறாரு. அடிச்சு பாருங்க, ஜாக்பாட், 4 பிள்ளைகள். இவர் முன்னக்கூடியே சொல்லிட்டார், உனக்கு 4 பிள்ளைகள் கிடைக்கும். மூத்த பிள்ளைய எனக்கு நீ அர்ப்பணிச்சாலும் எனக்கு நிறைய காணிக்கைகள் வரும். இவர் இறந்த பிறகு காணிக்கைகள் வருங்கிற ஞானம் இவருக்கே தெரியுது. இவரே ஒரு கோஷ்டிய வசூல் பண்றதுக்கு என்று ஒரு கோஷ்டிய இவரு உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படிதான் நடந்து இருக்குது. அவ இந்த பிள்ளை பிறந்த உடனே இன்னொரு நிபந்தனை ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பிள்ளைக்கு நீ யூசுப்னு பேர் வைக்கணும். ஏன் பேர் வைக்கணும்னா, என் காக்க பேரு அதனால, அல்லது என் தம்பி அவருடைய பேரு, அந்த பையனுக்கு நீ யூசுப்னு பேர் வச்சு என்கிட்ட நீ கொடுத்தாரணும் அப்படின்றார். எல்லா ஒப்பந்தத்துக்கும் நான் சரி கண்டுட்டேன் என்று சொல்லியாச்சு. இததான் அந்த மௌலிது பைத்துல படிக்கிறாங்க. ஒமின்ஹுன்ன ஈத்தாவு நூருத்தீன் தில் ஒக்குமி, மலடாக இருந்த நூருத்தீன் என்பவருக்கு வழங்குதல். என்ன வழங்குறது? பிஷரித்தி தஸ்லீமியும் பக்ரீன் யூசுஃபி அலமி, அடையாள சின்னமான யூசுப் என்ற இளம் பிள்ளையை அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நிபந்தனை. அந்த பிள்ளை எப்படி பிறந்திருக்காங்கன்னா, மின் சூரி தன்புலிகி செய்யன், வெத்தலை பாக்கு போட்டாங்கல்ல, அதுல உள்ள அந்த எச்சில்ல உள்ளது. பனீன அர்பாத்தன் மௌலாவுல் கிராமி, சங்கை மிக்க அல்லாஹ் அவங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தான். வெத்திலையை போட்டாரு, பிள்ளை பிறந்துருச்சு. கொண்டு எழுதி வச்சிருக்கிறாங்களே, என்னங்க அப்படி குழந்தையெல்லாம் கொடுக்க முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு காலம் பிள்ளை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க சொல்றாங்க, இஸ்மாயில்ங்கிற பிள்ளை கிடைக்கிறாங்க எப்போ? கடைசியில அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில், என்னுடைய வயோதிக பருவத்தில இஸ்மாயில் என்ற பிள்ளையை தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும். கலீலுர் ரஹ்மான்ங்க சாதாரணமான ஆள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஹ்மானுடைய நண்பர் கேட்டும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. இவரு வெத்தலையை கொடுத்தாராம், பிள்ளையே கொடுத்தாராம். என்னப்பா இது? இன்னும் நாகூர்ல நீங்க போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யூசுப் நாயகம் அவருக்கென்று கபரு இருக்கின்றது. இது ஒன்னாச்சா? அத போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையே கிடையாது. இறைவன் அவங்க கேட்கிறாங்க, இதனாதான் ரப்பஹு நிதான் ஹஃபியா, அவங்க மெதுவான சன்ன குரல்ல இறைவன் கேட்கிறாங்க. கால ரப்பி இன்னி வஹனல் ஆதுமு மின்னி, எலும்பெல்லாம் பலவீனமாக போச்சு. வஷ்தால ராசு ஷைபா, தலையெல்லாம் நரைச்சு போச்சு. வலம் அகுன் பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா, அருமையான வார்த்தை. உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வதை விட்டும் துர்பாக்கியம் அடைய மாட்டேன், களைப்பு அடைய மாட்டேன், சலிப்பு அடைய மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதுதான் துஆவுக்குள்ள முக்கியமான நிபந்தனை. நம்ம பெண்களும் சரி, அல்லது கொஞ்சம் மார்க்க விளக்கில்லாதவங்க எவ்வளவு நாள் அல்லாட்ட கேட்டிருக்கேன், அவன் கண்ணை திறந்து பார்த்தானா, ஏறிட்டு பார்த்தானா அப்படின்றாங்க. இது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. துஆவுல உள்ள நிபந்தனை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுல நிராசை அடையக்கூடாது. அப்ப இப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் கேட்டு கடைசியில அவங்களுக்கு தொழுகையில இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில், அதுவும் எப்போ உள்ள வர்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால உணவு இருக்கு. கால அன்னாலைக்கு ஹாதா, எங்க இருந்துமா இந்த சாப்பாடு உனக்கு கிடைச்சு? காலத்துக்கு நீந்தில்லா, இது அல்லாஹ் இடத்திலிருந்து வந்ததுங்க அப்படின்ட்டு இவங்க வளர்க்கக்கூடிய செல்ல பிள்ளை பொம்பளை பிள்ளை பள்ளிவாசல்ல இருந்துட்டு இந்த பதில சொன்ன உடனே அவங்களுக்கு தோணுது, இப்படி அல்லாஹ் தரும் பொழுது நமக்கு ஏன் தரமாட்டான்? ஹுனாலிக்கத்தான் ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்துல இறைவன்கிட்ட கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மில்லதுன்க துரியத்தன் தய்யிபா. துஆவுல உள்ள முறையும் பாருங்க, நல்ல சந்ததியை எனக்கு கொடு என்று கேட்கின்றார்கள். சந்ததியை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். யஹ்யாங்கிற பிள்ளைய அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அளித்தான். அப்ப இறை தூதர்கள் கேட்டது கிடைக்கல. நீண்ட காலத்துக்கு பிறகு இவங்க என்னன்னா நினைச்சதெல்லாம் நடக்குது. அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இவரு கடற்கரையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கூடாரத்துல சபரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏத்தாப்புல ஒரு நாவிதர், அவரு கண்ணாடி வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்துல உள்ள அந்த கண்ணாடி பாத்திருக்கேன், நம்ம முகமே 10 முகமா தெரியும். அதுல அப்படியே இல்ல அந்த ரசாயனம்லாம் கலைஞ்சி நம்ம முகம் 10 முகமா தெரியும். அந்த காலத்துல உள்ள கண்ணாடி அப்படிதான் இருக்கும். அதை அப்படியே வீசுறாரு.
பறக்குது ஸ்கட்டு மாதிரி. எதிர இருந்த நாவிதருக்கு என்ன ரகசியம் தெரியல. ரகசியம் பரம ரகசியம். அப்புறம் தான் தெரியுது, ஒரு கூட்டம் கொண்டு வந்து வைரங்கள் வைடூரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷாஹுல் ஹமீது அவர்களுக்கு முன்னால கொண்டு வந்து போடுறாங்க. என்னன்னு கேட்டா, அவங்க நேர்ச்சை பண்ணாங்களாம், இந்த கப்பல் மூழ்க போகுது, ஓட்டை விழுந்துருச்சு, நாங்க ஷாஹுல் ஹமீது நாயத்துக்கு நேர்ச்சை வைக்கிறோம் என்று சொன்ன உடனே இங்கிருந்து போன இது போய் கீழே போய் அப்படியே அடைச்சி அதை அப்படியே காப்பாற்றி மூழ்க இருந்த கப்பல் அப்படியே நிமிர்ந்துருச்சு. இப்படி எழுதி வச்சிருக்கான். இதாங்க மௌலுது. இது கற்பனையாவெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இதுதான் மௌலுது. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்படி ஒரு பிம்பத்தை அவங்க காட்டுறாங்க. அப்படி காட்டணும் பொழுது அதனால நமக்கு பெரிய அளவுல அவற்றை கேட்டா கிடைச்சிரும். அப்ப இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்து விடுபட்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் இந்த ஏகத்துவம் என்ற வெளிச்சம். அல்லாஹ் தான் எதையும் நமக்கு அளிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை. இது போன்ற இந்த நம்பிக்கையில நாம ஒருபோதும் விழுந்துடக்கூடாது. அந்த மாயையில நாம மாட்டி விடக்கூடாது. எங்களுக்கு எதுங்க இந்த பயானு, நாங்கள்லாம் அதுல இருந்து விலகிட்டோம். எங்களுக்கு அந்த மாதிரியான நம்பிக்கை எல்லாம் கிடையாது. தௌஹீதுல உச்சத்துல இருக்கிறோம், எங்களை யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு பார்த்தா கந்திரி கடையில இவன் தான் போய் நிக்கிறான். அன்றைக்கு ஒரு கந்திரியில அப்படி வந்துட்டேன். பார்த்தா கடந்த காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்த கேஸ் எல்லாம் ஃபீஸ் போய் எல்லாம் குடும்பத்தோட வந்து நிக்கிறாங்க. என்ன இது கொடுமை, என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண படுக்கையில கிடைக்கின்ற பொழுது நாங்க அபிசினியாவுக்கு போயிருந்தோம். அங்க உள்ள மாதா கோயில்களை பார்த்தோம். அவ்வளவு அழகாக வடிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலாயிக ஷிராருல் கல்கி இன்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்துடைய படைப்பிலேயே மிக கெட்டவர்கள். லஅனல்லாஹுல் யஹூத் வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை சபிப்பானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பான், சாபங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி என்ற அந்த கூட்டம் அழிக்கப்பட்டது என்று குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தை கடந்து போறாங்க. அவங்க சொல்றாங்க, இது மாதிரியான கூட்டத்தை நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது அழுதவர்களாகவே தவிர நீங்கள் கடந்து செல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு உங்களுக்கும் வந்துவிடும் என்று நீங்கள் அழாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த வாகனத்தில் இருக்கும் பொழுது துணியை அப்படியே மூடிக்கிட்டு போறாங்க. சாபத்துக்குரிய இடம். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ் தர்காவை சபிச்சிருக்கிறாங்க. இப்ப நாம அந்த பகுதியில கடக்கிறோமே, வேறு வழி இல்லாம நம்ம கடக்கிறோம். இந்த அளவுக்கு தான் அந்த சாபத்துக்குரிய இடத்தை நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, அதுலயும் பெருங்கூட்டம் வந்து கூடி நிற்கின்றது, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்கின்றது. நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன நம்பிக்கையில இருந்துட்டு போங்க, எங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்குது என்று அவர் சொல்கிறார். படிச்சவங்க அவர்கள் எல்லாம் தூய இஸ்லாத்தின் பக்கம் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை சாபக்கேடான இந்த தர்காக்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதான் நம்ம புரியும். இஸ்லாத்துக்கு வர்றவா பாத்தீங்களா, என்ன நான் வந்து எல்லா சாமியும் மதிப்பேங்க, நான் அல்லா சாமியை நான் மதிப்பேன் அப்படிமா. எல்லா சாமியும் மதிப்பானா, அல்லா சாமியும் மதிப்பானா? அதான் நாகூர் உருப்படுமான்னு பாத்துங்க. அந்த சாமி இந்த சாமியும் அல்லாவும் ஒன்னா அப்படி விளங்கி வச்சிருக்கிறான். சரியான இஸ்லாத்திற்கு வருவதை விட்டும் தடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதுல நாம போய் பங்கெடுக்கலாமா, பார்க்கிறதுக்கு என்று போலாமா? அந்த வேலையை வச்சுக்கிறாங்க. ரசூல் சபிச்சிருக்காங்க, அதனாலதான் அதுல இருந்து வெளியே வந்திருக்கோம், அதனாலதான் அதுல இருந்து விலகி இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான இந்த எச்சரிக்கைகளை அவன் எதையும் எடுத்துட்டு போறான். நம்ம பிள்ளைகளை, நம்முடைய மனைவி மக்களை சாயந்தரம் நேரம் கிளம்பியாரான் இருந்து. ஏற்கனவே பஞ்சாப ஒழிக்கப்பட்ட பாடு, அல்லாஹ் அக்பர், அவ்வளவு பெரிய பாடு, அவ்வளவு பிரச்சாரம், எல்லா தெருக்களும் போயிருக்கோம். அந்த பஞ்சாபை பத்தி அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த அலுவலகத்தை இழுத்து மூடிட்டு வந்தா இன்னும் எங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலுவலகம், இப்படி ஒவ்வொரு அலுவலகமா. ஆனா நம்ம ஊர்ல கந்தூரி வந்துகிட்டே இருக்கும். இந்த கந்தூரிக்கு என்ன பேருங்கிறீங்க? ரெட்டை யானை கொடி. அதுக்கு பின்னால ஓடுறது ஒரு கூட்டம். அது சாணி போட்டா அதுல ஏறி மிதிச்சா அவன் ஞானி ஆயிடுவான். என்ன மூட்டிகள் பாருங்க. அப்ப இப்படி அந்த மாதிரியான அளவுல ஒரு மூட பழக்கத்தை வளர்க்கின்றது இந்த கந்தூரி கலாச்சாரம். இஸ்லாத்துல ரெண்டே ரெண்டு பெருநாள் தான், ஒன்னும் நோன்பு பெருநாள், இன்னொன்னு ஹஜ்ஜு பெருநாள். முஸ்லிம்களுக்கு இதை தவிர்த்து வேற எந்த பெருநாளும் கிடையாது. இந்த மாதிரியான அளவுல நானும் கந்திரியை கொண்டாடுறேன் அந்த பேச்சே இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல கொள்கை அடிப்படை எல்லா வகையிலையும் அதுல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கணும். இல்லை என்றால் போ இன்னைக்கு கந்திரியை பார்ப்போம், அது பக்கத்துல வந்தாச்சு, அவ்வளவுதானே, கொஞ்சம் தர்வாவுக்குள்ள அப்படி போயிட்டு வந்துருவோம், நமக்கு செத்து போச்சு.
அல்லாஹ் நம்மை காப்பாத்துறான். அதனால இந்த உரையை உங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஆற்றுவதற்கு அடிப்படை காரணம், நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொள்கையிலிருந்து அப்படியே தளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. ஊர் கந்திரிக்கு வரி கொடுக்கிறது என்று அதுல என்ன இருக்கு? அவன் சாப்பாடு தரான். சில பேர் ரொம்ப புத்திசாலி, நான் வாங்கிட்டு யார்கிட்டயாவது கொடுத்துக்கிறது. நீ எதுக்கு கொடுக்கணுங்கிற, எதுக்கு அவனுக்கு கொடுக்காம என்ன செய்திருவாங்கிறான். ஊர் நீக்கம் பண்ணி என்ன செய்திருவான்? ஜனாசாவை தூக்க வர மாட்டான், ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போகுது, அவ்வளவுதான். சைரனோட வந்துட்டு போகுது. அவன் பாட்டு தூக்கிட்டு கொண்டு போய் எங்க அடக்க வேண்டிய இடத்துல அடக்கிட்டு போறான். அவன் இப்படிப்பட்ட தவறான இந்த ஊர்க்காரங்க அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. எந்த காலத்துல இருக்கிறோம் எதிர்த்து தான் அங்கிருந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்துல ஒருபோதும் நாம இறங்கி போயிடக்கூடாது, இணங்கி போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட நன்மக்களாக இது மாதிரியான இந்த கந்திரிகள், இந்த பிதஅத்துகள், இது போன்ற இந்த காரியங்களை நாம ஒருபோதும் அதுல இறங்கி போகக்கூடிய அந்த வேலையை, சமரசம் செய்யக்கூடிய அந்த வேலையை நாம் செய்திடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரும் காப்பாற்றுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر.